வகுப்பு விரிவானம் பகுதியில் வளரும் செல்வம் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதில் வந்து உரையாடல் வடிவத்தில் 3 பேர் பேசிக்கிற மாதிரி ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன தமிழ் சொற்களை ஆங்கில சொற்களுக்கு உள்ள இணையான தமிழ் சொற்கள் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்படின்னாக்க மென்பொருள், ப்ரௌசர் அப்படின்னா உளவி, கிராப் அப்படின்னா செதுக்கி, கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் அப்படின்னாக்க இணையவெளி, சர்வர் அப்படின்னாக்க வையக விரிவு வலை வழங்கி, ஃபோல்டர் அப்படின்னா உரை, லேப்டாப்னா மடிக்கணினி. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கலைச்சொற்கள் அப்படிங்கிறத வந்து எப்படி உருவாக்கலாம்னா, ஒளிபெயர்ப்பு செய்தோ அல்லது மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்கலாம். அது வந்து கூற்றுல கூட கேட்கலாம். கலைச்சொற்களை ஒளிபெயர்ப்பு செய்தோ மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்க முடியும். அடுத்ததா சங்க இலக்கியத்தில் வந்து நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடற்கலங்கள் இயக்கப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன. இதில் தமிழ்ச்சொல்லாகிய நாவாய் என்பதே ஆங்கிலத்தில் நேவி என ஆகியுள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்க, தமிழர்கள் வந்து பழங்காலத்திலேயே கடற்துறையில் வந்து பெரும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு சான்றாதான் நாவாய் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் சொல். நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாம் வந்து நம்ம எந்த சொல்கிறோம்னாக்கா கப்பலை வந்து சொல்கிறாங்க. இந்த நாவாய் அப்படிங்கிறது தான் வந்து ஆங்கிலத்தில் நேவி அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகள் ஒன்றாக திகழ்வது வந்து கிரேக்க மொழி. இந்த கிரேக்க மொழியில் கூட தமிழ் மொழி எப்படிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எருதிரை அப்படின்னு வந்து தமிழில் சொல்கிறத வந்து கிரேக்கத்தில் வந்து எருதிரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலன் அப்படிங்கிறது வந்து கலையுகோய் அப்படின்னு சொல்கிறாங்க. கலனை வந்து தமிழில் கலனும், கிரேக்கத்தில் வந்து கலையுகோய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் வந்து நம்ம தமிழில் சொல்கிற நீரை வந்து நீரியோஸ், நீரிய அப்படின்னு சொல்கிறாங்க. நாவாய் அப்படிங்கிறத வந்து நாயு அப்படின்னு சொல்கிறாங்க. தோணியை வந்து தோனீஸ் அப்படின்னு கூட கிரேக்க மொழியில் கூட நம்ம தமிழ் மொழியோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கடல்சார் துறையில் மட்டும் இல்லாமல் பண்டைய தமிழர்கள் வந்து கவிதைகளில் கூட முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. கவிதை சார்ந்த சொற்களை வந்து தமிழிலும் கிரேக்க மொழியிலும், அதாவது ரெண்டுக்குமே கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க மாதிரி பார்க்க முடியுது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க, தமிழில் வந்து பா அப்படின்னு சொன்னாக்க நம்ம பாங்கிறது ஒரு பாட்டு வகையில் வரக்கூடியது. இதையே வந்து கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தொன்மையான காப்பியமாக இருக்கக்கூடிய இலியாத் பாயியானோ, இலியாத்தில் யோனா அப்படிங்கிற ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாங்கிற வார்த்தையை அப்போலோ அப்படிங்கிற கடவுளுக்கு பாடப்படுவது தான் பா அப்படின்னு சொல்லி கிரேக்கத்தில் வந்து சொல்கிறாங்க. அதே தான் பாடல்ங்கிறதா அங்கேயும் கடவுளுக்கு பாடப்படுவது தான் பா அப்படின்னு சொல்லி கிரேக்கத்தில் சொல்கிறாங்க. பா வகைகள் ஒன்று வந்து வெண்பா, நமக்கு தெரிஞ்சது. அந்த வெண்பாவோட ஓசையானது என்னன்னு சொல்கிறோம், செப்பல் ஓசைன்னு சொல்கிறோம். அதையே கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்களை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சாப்போ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ நம்மளோட வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசை மாதிரி அவங்களோட வெண்பா வடிவ பாடல்களை வந்து சாப்போன்னு சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. அதே மாதிரி இது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் மாறிடுச்சு. கிரேக்க மொழியிலேருந்து லத்தீனுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டான்சா அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு இந்த சாப்போ அப்படிங்கிற வார்த்தை. பாவின் சுவைகள் ஒன்றாக இளிவரல்ங்கிறது நம்ம தமிழில் வந்து துன்பச் சுவையினை கொடுக்கக்கூடிய தமிழ் இலக்கணங்களாக இருக்குது. இது இந்த இளிவரல் அப்படின்னாக்க ஒரு துன்ப சுவையாக உள்ள பாடல் அப்படின்னு சொல்லி. அதையே கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்களை வந்து இலிகியா, இங்கே நம்ம இளிவரல்ங்கிறத வந்து கிரேக்கத்தில் இலிகியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இலியாத் காப்பியம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்களா, அந்த இலியாத் காப்பியம் வந்து 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்ததாக கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் வந்து எவ்வழியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேக்க நூலில் வந்து எழுதியிருக்காங்க. அந்த நூலோட பேர் என்னன்னா எரிதிரேசியன் ஆஃப் த ஃபெபுலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூலில் எதை சொல்கிறாங்கன்னா, கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இந்த நூலில். எரிதிரை என்பது தான் அது. இதில் இந்த எரிதிரேசியன் அப்படிங்கிற இந்த வார்த்தையில், இந்த புக்கில், இந்த பேரில் கூட தமிழும் இருக்குது. அப்படின்னா அது என்ன வார்த்தைன்னா அந்த எரிதிரைங்கிறது தான் அந்த எரிதிரேசியன் அப்படிங்கிறதா. இது வந்து கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள் அப்படின்னு சொல்லி இதையும் சொல்லியிருக்காங்க.